ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனாலேருந்து எல்லாரோட கண்ணும் இந்தியா பக்கம் திரும்புது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஏன் இந்தியா மேலே எல்லாருக்கும் கண் இருக்குது, சைனாவை ஏன் விட்டு விலகுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder ஆஃப் TradeHS. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட கண்ணும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இந்த ஏப்ரல் 2024 வந்துட்டு $100 பில்லியன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒரு நல்ல கண்ட்ரியாக இருக்குது, இது பயங்கரமாக வளரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்தியா மேலே எல்லா கண்ணும் வந்துச்சு அப்படின்றதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணுன்னா, ஏன் இந்தியாவில் வந்தாங்கன்னா சைனாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஏன் சைனாவை விட்டு வந்தாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சைனீஸோட மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி மேலே அடி வாங்கிட்டே தான் இருக்குது. நம்ம ரியல் எஸ்டேட்டில் பார்த்தோம் முன்னாடிலேருந்து, அது எவர்கிராண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்க்கும்போது ஹியூஜ் ஃபால் மேலே ஃபால் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கரமாக அடி என்னென்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட ஸ்டாக்ஸை செல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, வெளில போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாஸ்ட் 3 இயர்ஸில் நம்ம எடுத்து பார்க்கும்போது $7 trillion கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், $4 trillion வந்திருக்கோம். 3 trillion நம்ம எப்போ இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2019 இருந்தோம். இப்போ தான் 2023 தான் நம்ம வந்து $4 trillion அடைஞ்சோம். எவ்வளோனா $1 trillion சம்பாதிக்கிறதுக்கு அந்த மார்க்கெட் அடையிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா $7 trillion வெறும் 3 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவோட க்ரோத்தை காட்டிலும் சைனாவோட ஃபால் பார்த்தீங்கன்னா 7 மடங்காக இருக்குது. ஏன் அந்த மாதிரி விழுறாங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம இந்தியா வந்து 4th பிளேஸுக்கு போயிருக்கீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 4th பிளேஸ் போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சைடு பார்க்கும்போது சைனா வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாரும் எங்கே வராங்க, இந்தியா வராங்க. இப்போ சைனா ஏன் அடி வாங்குதுன்னா நிறைய பிரச்சனைகள், அவங்க உள்ள இன்டர்னலாகவும் பார்த்தீங்கன்னாலும் சரி, எக்ஸ்டர்னலாகவும் பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதனால தான் அவங்க பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வச்சார், இம்பார்ட்டன்ட் மீட்டிங். எதுக்குன்னா டாப் அஃபீஷியல்ஸை கூப்பிட்டு இந்த க்ரைசிஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீட்டிங்கில் ஒரு தீர்வு கிடைக்காது, இந்த ஃபால் வந்து அப்படியே கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கும், இதை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்டுக்கு மேலே ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ சைனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப் மாதிரி. அவங்களோட கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா யாருனாச்சும் அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, லூஸில் விட்டுற மாட்டாங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறது, அவங்கள வந்து போய் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மக்கள் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா யூஎஸ் எம்பசின்னு தெரியும், சைனாவில் இருக்க யூஎஸ் எம்பசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா ஒன்று இருக்குது, வீபோன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிராஃபோட ஃபோட்டோ போட்டுட்டு ஜிராஃபை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லாம் வச்சு எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஃபோட்டோ கீழே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எதை பற்றி? சைனாவோட மார்க்கெட்டை பற்றி, சைனாவோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஒரு கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மிசைல்ஸும் யூஸ் பண்ணிடாதீங்க, சில மிசைல்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க இப்படின்ற மாதிரியும். இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போஸ்ட்டை தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிலிங் வால் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க புலம்புறதுக்கு வேறு வழி இல்லை, வேறு இடம் இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்த தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம யோசிக்கலாம், ஏன் மற்ற இடத்துல யூஸ் பண்ண புலம்பு இருக்கலாமே, அவங்க வந்து எது கமெண்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். சைனாவில் முன்னாடியே சொன்ன மாதிரி டிக்டேட்டர்ஷிப் இருக்கிறதுனால அவங்க யாருனாச்சும் போஸ்ட் போடுறாங்கன்னா அதை என்ன பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போஸ்ட் போடாமல் வேறு ஒருத்தர் போஸ்ட் போட்டதில் போய் சேட் அடித்தா அவளை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சேட்டோ கமெண்ட்டோ பண்ணால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மக்கள் அவங்களோட அதிருப்தியை, அவங்களோட டிஸப்பாயின்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, செலுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா போன ஜனவரி பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி என்ன பண்ணியிருக்காங்க, குளோபல் ஃபண்ட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து என்னென்னா சொல்லணுன்னா சைனா மேலே நம்பிக்கைத்தன்மை போயிடுச்சு. இப்போ நம்ம குளோபலாக பெரிய இன்வெஸ்டர்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாரும் சைனா மேலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அதனால் என்ன ஆச்சுன்னா இது போனதுனால அவங்க ஆல்டர்னேட்டிவாக ஒரு இடம் தேடுறாங்க, ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல க்ரோத் இருக்க கண்ட்ரி தேடுறாங்க.
அதுதான் எங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இவங்க மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸில் நம்மளுக்கு தெரியும் வால் ஸ்ட்ரீட்டில் வந்து பெரிய தலைங்கள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸும் மோர்கன் ஸ்டான்லின்ற 2 பேர் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் டெக்கேட்லலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காருன்னா 2027க்குள்ளே இந்தியா வந்துட்டு 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ நம்ம 3rd லார்ஜஸ்ட்னு பார்க்கும்போது ஜப்பான் இருக்குது. ஜப்பானே பீட் பண்ணிவிட்டு நம்ம 3rd லார்ஜஸ்ட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரி. எப்போனா இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் 4th பிளேஸ்லேருந்து 3rd பிளேஸ்க்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி மோர்கன் ஸ்டான்லிலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட ஜிடிபியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏறலாம் அடுத்த டெக்கேட்குள்ளே எவ்வளோ ஏறலான்னு பார்த்தீங்கன்னா 3.4 ட்ரில்லியன்லேருந்து 8.5 ட்ரில்லியன் டாலர்ஸ்க்காக வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து $20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இதே நல்ல விஷயம் தான். இப்போ வந்துட்டு சைனாலேருந்து அவங்க காசு எடுக்கிறாங்கன்னா வேறு ஒரு இடம் கண்டிப்பாக தேவை தான் செய்வாங்க. இப்போ சைனாவில் இல்லைனா வேறு ஒரு இடத்துல போட்டு வைக்கணும். அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க காசை சும்மா வைக்க மாட்டாங்க. இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக அவங்க காசை சும்மா வைக்காமல் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. சைனாலேருந்து எடுக்கிறாங்களா, நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க, இதுக்கு போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்பிளும் இந்த மாதிரி தான். அவங்க வந்து சைனாலேருந்து பிளான்ட் எல்லாம் எடுத்து திருப்பி இப்போ எங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அரௌண்ட் $100 பில்லியன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது எப்போ இது டீலை வந்து சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2024 இந்த ஏப்ரலில் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், சைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மேஜர் கண்ட்ரிஸ் 4 மெயின் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே அண்ட் லைக்கன்ஸ்டைன். இந்த 4 கண்ட்ரி தான் மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஏஇ பார்க்கணும். அரபு கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா $50 பில்லியன் கிட்டே இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து யூரோப் வந்து $100 பில்லியன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் $20 பில்லியன், யூஏஇ பார்த்தீங்கன்னா $50 பில்லியன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்காங்க, சைனாவுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதுக்காக தான் அந்த பிரசிடெண்ட்டும் நிறைய மீட்டிங்லாம் போகிறாரு. ஆனால் கடைசியில் இது வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களுக்கான வீழ்ச்சி இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது உலகம் ஃபுல்லாக இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க, இந்தியா வளரப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணி மற்றவங்க சொல்கிறத தவிர நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, மற்றவங்க நம்ம நாட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, இந்தியா க்ரோ ஆகும்போது நம்மளும் க்ரோ ஆகிறோமா. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடில் இருக்குது. என்னென்னா நம்ம நார்மல் வேல்யூ காட்டிலும் ஓவர் வேல்யூடு. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, இப்போவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போவே நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அது இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குன்னா அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிடலாம். அதனால் இந்த டைமை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியலனா அதில் தான் நம்ம வீடியோ போட்டுக்கணும்னா டாப் 3 பிக்ஸை வந்து போட்டிருப்போம், எந்த செக்டாரில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்போம். அதையும் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இல்லைனா ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கணும்னா ஆப்ஷன் ட்ரேடிங் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி தான் we are trade teachers, we teach people எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லித்தரோம். ஸ்டார்டிங்லேருந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து பேசிக்காக ஒருத்தர் நியூவாக வராருன்னா அவர் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபிபொனாக்கி ட்ரெண்டு, இந்த விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே சொல்லித்தரோம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சாமல் நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீக் டேஸ்க்கு வர முடியலனா வீக்கெண்ட் பிரான்ச்சஸும் இருக்குது. வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே வரும், உங்களுக்கு ஆஃபீஸ் முடிச்சு சாட்டர்டே வரீங்கன்னா இந்த தாராளமாக அதுலேயும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிரான்ச்சஸ் வர முடியலன்னா ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. ஆன்லைன் கோர்சஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.